நமசிவாய வாழ்க. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது இவங்க பேசுறது ஒரு புதிரான பேச்சா இருக்குங்க. நிறைய பேர்த்துக்கு புரியாது. ஏன்னா இவங்க ஞானம் அதிகம் இவங்களுக்கு. அவங்க பேச்சு ஒரு புரியாத மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பாருங்க கண்ணு சின்னதா இருக்கும். இவங்க குடும்பத்துல அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்க குடும்பத்துல இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஸ்கின் டிசீசஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இவங்க பிறந்த இடம் பாருங்க ஒரு சின்ன சந்து அப்படிங்கிற அமைப்புல இருக்க வீட்டுல இவங்க பிறந்திருப்பாங்க. ஒரு அபார்ட்மெண்ட் அப்படின்னா கூட ஒரு குறுகிய அபார்ட்மெண்ட், அது அகலம் குறைவா இருக்கும், உயரமா இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புல இருக்க இடத்துல இவங்க இப்ப குடியிருப்பாங்கங்க. நாட்டு மருத்துவம் இவங்களுக்கு சூப்பரா வருங்க. அது செட் ஆகும். முன்னோர்களோட சொத்துக்கள், முன்னோர்களோட தொழில், அரசு உத்தியோகம் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு அட்டகாசமா வரும். வருமானம் குறைவாக இருந்தா கூட காலம் அதிகமாக இவங்களுக்கு வருமானம் ரொம்பவே அதிகமா வருங்க. சொந்த ஊர்ல விட்டு வெளியூர்ல போய் வெளிநாட்டுல போய் அங்க வருமானம் செய்யக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு சூப்பரா இருக்கும். தினமும் விநாயகர் வழிபாடு, விநாயகர் அகவல் படிக்கிறது ரொம்பவே சிறப்பு.